வண்டி நிறுத்து. மணி, அன்னைக்கு சொன்னியே அந்த இடம் இதான். ஆமாண்ணே. எத்தனை ஏக்கர்? 23 ஏக்கர் இருக்குண்ணே. இந்த இடத்துல நம்ம ஃபேக்டரி கட்டினா எப்படி இருக்கும்? அருமையா இருக்குண்ணே. இத்தனை நாள் இந்த வழியா தான் வர்றேன் போறேன். இது எனக்கு தோணாம போச்சே. சரி, இது தனியார் இடம் தானே? தனியார் இடம் இல்லைண்ணே, தனி ஆள் இடம். தனி ஆளுதான்? ஆமாண்ணே, கண்ணு தெரியாதவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு பெருசோட இடம்ண்ணே இது. அவர் பேர் என்ன? வாசனோ தாசனோ ஏதோ சொன்னாங்கண்ணே. அவரை நான் பார்க்கணும். அவரால் பார்க்க முடியாதுண்ணே, அவருக்கு கண்ணு தெரியாது. நம்ம தான் போய் பார்க்கணும். டேய், அந்த செக்யூரிட்டியை கூப்பிடு. தம்பி செக்யூரிட்டி இங்க வா. என்ன சார்? உங்க ஓனரை பார்க்கணும், கதவை தர. வணக்கம். வணக்கம். என் பேரு ஈஸ்வரமூர்த்தி. உட்காருங்க. நான் இந்த தொகுதி எம்எல்ஏ. தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் உங்களை முதன்முறையாக நேரில் பார்க்குறேன். நல்லது. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்வை இல்லாதவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுறீங்க. அதையே இந்த மாதிரி சின்ன இடத்துல வச்சு பண்ணுறீங்க. எதையுமே இருக்கிறத வச்சு தானே பண்ண முடியும். என்னால் முடிஞ்சது செய்கிற, அவ்வளோதான். இல்லை, எனக்கு செங்கல்பட்டில் 50 ஏக்கர் நிலம் இருக்கு. நீங்கள் சம்மதிச்சா இங்கே நடத்துகிற இன்ஸ்டியூட்டை அங்கே நான் பெருசாக கட்டித்தர தயாராக இருக்கேன். உங்கள் நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. நன்கொடையெல்லாம் எங்களுக்கு வாங்கி பழக்கமில்லை. இதையே நீங்கள் நன்கொடையாக நினைக்கிறீங்க? ஒரு நல்ல வியாபாரமாக நினச்சிக்கோங்க. புரியலையே. நீங்கள் இந்த 23 ஏக்கர் எனக்கு தந்தா பதிலுக்கு நான் உங்களுக்கு 50 ஏக்கர் தரேன். மன்னிக்கணும், இங்க நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு எந்த இடமும் வேண்டாம். சரி, இடமா வேண்டாம்னா பணமா தரவும் நான் ரெடி. எவ்வளவு வேணும் சொல்லுங்க. இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? நான் ஒரு எம்எல்ஏ. என் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. நீங்க கிளம்பலாம். அவர் தான் முடியாதுன்னு சொல்றாருல, புரிஞ்சுக்கோங்க. நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? நான் யார்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசினதில்லை. நான் கேட்டதை இது வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னதில்லை. அப்படி இல்லைன்னு சொன்னவங்கள நான் விட்டு வச்சதில்லை. என்ன மிரட்டுறீங்களா? என்ன பண்றது, அன்பா சொன்னாதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். இந்த இடம் எனக்கு வேணும். தர முடியாது.